நிறைய பேர் எந்த இடத்துல அதிகமாக சேலரி கிடைக்குது, எந்த ஜாப்ல நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, எதுக்கு இந்த ஜாபை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு கெரியரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, இல்லை சுத்தமாகவே உங்களுக்கு என்ன கெரியர் சூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களோட கெரியரை எப்படி சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பட் பிஃபோர் தட், நீங்க நம்ம சேனல்ல புதுசா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, Hi, I'm Ajay Kumar, an HR advisor. I do have 7+ years of experience in HR function. நம்ம சேனல்ல நிறைய வேல்யூபிளான கண்டென்ட் நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஐடில என்னென்ன கெரியர்ஸ் இருக்கு, இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இன்டர்வியூல எப்படி ஆன்சர் பண்றது. ஸோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எலிமினேட் வாட் யூ டோன்ட் லைக். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்றத பார்த்து அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். மேபி உங்களுக்கு இந்த டெக்னாலஜி அப்படின்னாவே சுத்தமா பிடிக்காம இருக்கலாம், ப்ரோக்ராமிங் வராது, கோடிங்ல இன்ட்ரெஸ்டே இல்ல, பீப்புள் கூட என்னால பேச முடியாது, மிங்கிள் ஆக முடியாது, நான் ஒரு ஹார்ட் கோர் இன்ட்ரோவர்ட். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் நீங்க பண்ண வேண்டியது, நோட்டீஸ் வாட் யூ என்ஜாய் நேச்சுரலி. ஸோ நேச்சுரலாவே நீங்க எந்த விஷயத்த புடிச்சு பண்றீங்க அப்படின்றத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். சோ இட் குட் பி எனிதிங். உங்களுக்கு கோடிங் பிடிச்சிருக்கலாம், குக்கிங் பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு நீங்க ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு விஷயத்த புரியிற வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலா எந்தெந்த விஷயத்துல நீங்க என்கேஜிங்கா இருக்கீங்களோ அதை நோட்டீஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. தேர்ட், நீங்க நோட்டீஸ் பண்ண அந்த விஷயத்த உங்களுடைய அந்த கெரியர், அந்த ஜாப் ரிலேட்டடா கனெக்ட் பண்ணுங்க. அந்த ப்ரொஃபைலுக்கு நீங்க சூட்டபிளா இருப்பீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. லெட்ஸ் சே உங்களுக்கு கோடிங் பிடிக்கும் அப்படின்னா, யூ குட் பி அ டெவலப்பர். ரொம்ப இன்ட்ரெஸ்டடா, என்கேஜிங்கா, ஈவன் ஒரு ஹாஃப் டே 1 டே நீங்க கோட் பண்ணிட்டே இருந்தாலுமே ஒரு போரே அடிக்காம இன்ட்ரெஸ்டடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கில்டு டெவலப்பர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க பீப்புளோட நல்லா உங்களால பேச முடியும், ஈஸியா நெட்வொர்க் பண்ண முடியும் அப்படின்னா HR ஜாப்ஸ், கஸ்டமர் சப்போர்ட், BPOs, இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப ஈஸியாவே என்டர் ஆகலாம். உங்களால இன்னொருத்தங்களுக்கு நல்லா டீச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா டீச்சிங் லைன்ல நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஃபாரின் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா பிசினஸ் டிரான்ஸ்லேட்டரா நீங்க ஜாப் ரோல்ல என்டர் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க அந்த ஜாபோட கனெக்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அதை நீங்க ப்ராப்பரா அடுத்தது ஃபோர்த்தா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கோடிங் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. லெட்ஸ் சே யூடமி ஆர் கோர்செரா, ஒரு 200-300 பே பண்ணி ஒரு கோடிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. டெய்லி அந்த கோர்ஸை நீங்க படிங்க. கோடிங் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. டெஸ்ட் வைக்கிறதுக்கு, உங்களுடைய அந்த ஸ்கில்ஸை அசஸ் பண்றதுக்கு ஹேக்கத்தான், ஹேக்கர் ரேங்க், இது எல்லாத்துலயுமே நீங்க டெய்லி கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது நிஜமாவே உங்களை ரொம்பவே என்கேஜிங்கா வச்சுக்குது அப்படின்னா 100% அதை உங்களோட கெரியரா நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி எல்லா கெரியருக்கும் நீங்க இப்படிதான் டெஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒர்க் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்றதுக்கு தான். அந்த பர்டிகுலர் ரோல்ல நல்ல சேலரி ஏர்ன் பண்ற பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்றத நீங்க ப்ராப்பரா செக் பண்ணணும். அந்த ரோலோடைய growth எப்படி இருக்கும், இது எல்லாமே நீங்க இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ணணும். லெட்ஸ் சே நீங்க ஒரு ரோல் பிக் பண்றீங்க அப்படின்னா அதோடைய ஆவரேஜ் சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நௌக்கரியில நீங்க செக் பண்ணலாம். ஒரு ஜாப் போஸ்டிங்லயும் சேலரி ரேஞ்ச் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 கம்பெனில மென்ஷன் பண்ணியிருக்கிற சேலரி நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே ஒரு என்ட்ரி லெவலுக்கு எவ்வளவு சேலரி கம்பெனிஸ் ஆஃபர் பண்றாங்க, மிட் லெவல், சீனியர் லெவல் பொசிஷனுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்குது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் அலாங் வித் தட் அந்த பர்டிகுலர் ரோல் என்ட்ரி லெவல்ல எப்படி ஒர்க் ஆகுது, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அது க்ரோ ஆகும் போது அது எப்படி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அந்த ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா அந்த ஜாப் ரோலோடைய கெரியர் growth அண்ட் சேலரி growth இது ரெண்டுத்தையுமே நீங்க செக் பண்ணணும். லாஸ்டா டேக் ஆக்ஷன். நீங்க சூஸ் பண்ண அந்த கெரியர், அந்த ஜாபை பார்த்தா எடுத்துக்கிட்டு நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுமே உங்களோட கெரியர் எப்படி சூஸ் பண்றது தெரியல அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன ஜாப் ரோலுக்கு சூட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஐடி கம்பெனிஸ்ல என்னென்ன நான் கோடிங் ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்ல நான் கொடுக்குறேன். ஸ்டே டியூன் until I catch up in the next video.